அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ உலகம் அப்படின்றது வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய புறக்கண்களால் பார்க்கக்கூடிய இந்த சந்திரன், சூரியன், மற்ற கோள்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக நம்ம எல்லாம் வெளியில் வேந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கிறது, அண்டமும் பிண்டமும் ஒன்றே அப்படின்றாங்க. அப்போ என்ன ஒரு இது அதுக்கு அந்த அந்த சென்டென்ஸ் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, வெளியிலே புறக்கண்களால் பார்ப்பது போன்று உங்களுக்குள்ளே நீங்கள் தியானத்தில் அமர்ந்து இதே சந்திரனாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் உங்களுக்குள்ளே காண முடியும். அப்படின்னா என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய இந்த புற உலகம் போன்று அதாவது அண்டம் போன்று நம்மளுடைய உடலானது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகமாக செயல்படுகிறோம். இது என்னுடைய உலகம், இதை நான் எப்படி வச்சுக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி தவத்தில் இருந்து அதை நான் மேம்படுத்தி கொள்ளணும், நான் நினைத்ததை எப்படி அடையணும், எப்படி இந்த உலகத்தை நான் செயல்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து சிவபாக்கிய பெருமான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். ஒரு பாடல் வந்து, வலது கண்கள் சூரியன், இடது கண்கள் சந்திரன். அவர் ஏன் வலது கண்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா, கண்ணுக்குள் கண் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம தியானத்தில் உட்காந்து நம்ம என்ன பண்ணான்னா, குருநாதர் வந்து காட்டி கொடுப்பார். வலது கண்ணில் உள்ள சூரியனையும் இடது கண்ணில் உள்ள சந்திரனையும் அவர் காட்டி கொடுப்பார். குருநாதராக மட்டும்தான் அது காட்டி கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் உணரலாம், நீங்கள் நிலை அடைந்த பிறகு உங்களால் அடுத்தவர்களுக்கும் காட்டி கொடுக்க முயலும். அப்போ வெளியில் பார்க்கக்கூடிய அனைத்தும் நம் உடலுக்குள்ளேயே இருக்கிறது. நம் உடல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. அதை எப்படி போற்றி நம்ம பாதுகாக்கணும், எப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா விதியை வந்து வென்றலாம். சொன்னால் மரணமில்லா பெருவாழ்வுன்றது அதுதான், சரிங்களா? அப்போ இந்த உலகமானது எப்படி பிரிந்து செயல்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த உலகமானது பிரிந்து எப்படி செயல்படுது, அதாவது அனாதி சிவம், அதாவது ஒரே ஒரு சிவம் அனாதி சிவம் நம்முடைய இந்த உச்சந்தலையிலிருந்து ஒரு அடி தூரத்திலே பார்த்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதியானது இருக்கிறது. இதையும் நீங்கள் உணரலாம், தியானத்திலே பார்க்கலாம். இப்போ இந்த அருட்பெருஞ்சோதியானது என்ன செய்யுது, இப்போ அடுத்து ரெண்டா பிரியுது. ஆதி சிவம் என்றும் ஆதி சக்தி என்றும் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆதி சிவம் என்ன செய்யும்னா, அது எதுவுமே செய்யாது, அது எப்பயுமே தியானத்திலே இருக்குது, அப்படியே அமர்ந்திருக்கும். அப்போ இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை இல்லையா? அப்போ அதுக்கு தான் என்ன செய்யணும், அந்த ஆதி சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை ரெண்டா பிரிஞ்சது. ஆதி சக்தியிலேருந்து தான் அந்த இயக்கம்ன்றது ஒரு விஷயம் வருது நமக்கு. அப்போ இந்த ஆதி சக்தியே அடுத்து என்னவாகுதுன்னா மூன்றாக பிரிகிறது. இந்த ஆதி சிவமானது என்னாச்சு, அப்படியே சமாதி நிலையில் அப்படியே உட்காந்துருச்சு, தியானத்தில் அப்படியே உட்காந்துருக்குது. இப்போ ஆதி சக்தியானது இதெல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்குள்ளேயே நடக்குதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். வெளியில் இருக்கக்கூடிய உலகம் இப்படி தான் செயல்படுகிறது, நம் உடலும் இப்படி தான் செயல்படுகிறது. இதை தீட்சை கரெக்டாக வாங்குவதன் மூலமாக கண்டிப்பாக பிராக்டிக்கலாக நாம் உணரலாம். இது வந்து பெரிய ஒரு விஷயம். அப்போ இந்த சக்தி ஆதி சக்தியானது அடுத்ததாக மூன்றாக பிரிகிறது. எப்படி மூன்றாக பிரிகிறது என்றால், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அப்படின்னு ஒரு மூணா பிரியுது. அதற்கப்புறம் இந்த ஆதிசக்தியானது மூன்றாக பிரிந்தது மாதிரி திருப்பி நான்காக இருக்கிறது. எப்படி நான்காக இருக்கிறது அப்படின்றால், அருவம், உருவம், விந்து, நாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்காக இருக்கிறது. திருப்பி இதுவே ஐந்தாம் படியில் பஞ்சபூதங்களாக செயல்படுகிறது. எப்படியாச்சு அனாதி சிவமானது ரெண்டா பிரிஞ்சு அடுத்து மூணா எப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்க, திருப்பி நாலா எப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்க சக்தி வடிவில். திருப்பி அடுத்து ஐந்தாக பஞ்சபூதங்களாக பிரிந்தது மட்டுமன்றி 6 ஆதார சக்கரமாக நம் உடலிலே இருக்கிறது. அடுத்தது உடல்ல மிக முக்கியமான விஷயம் தேவைப்படுது சப்த தாதுக்கள். அப்ப 7ல் சப்த தாதுக்கள் 7ஆ பிரிஞ்சிருச்சு, சப்த தாதுவா பிரிஞ்சிருச்சு. இப்ப அஷ்டாங்க யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8 யோகங்கள் இருக்குது. அஷ்டாங்க யோகங்கள் நம்ம செய்வதன் மூலமாக 9ஆம் படியிலே அஷ்டமா சித்திகள் போன்ற மகா சித்திகளை அடையக்கூடிய சக்தியாக அது பிரிந்து நிற்கிறது. மீண்டும் 10ல், அதாவது தலையிலிருந்து ஒரு அடி தூரத்தில் இருக்கக்கூடிய 10வது சக்கரத்தில் மீண்டும் பதியாக அதுவே அமர்கிறது. இப்போ இந்த 10ஆம் நிலையில் இருக்கக்கூடிய பதியாக இருக்கிறது என்று கூறுகிறார்களா? அப்போ அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்முள் இந்த பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த சக்தியை
ஒன்றாக சேர்த்து தியானத்தின் மூலமாக ஒன்றாக சேர்த்து வாசியின் மூலமாக, வாசின்றவர் காலபைரவர். அப்போ வாசியின் மூலமாக இது அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து 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 இறுதியில் அந்த அருட்பெரும் ஜோதியோடு ஐக்கியமாகிறோம். பிரிஞ்சு எப்படி வந்தோமோ திருப்பி திருப்பி மறுபடியும் எங்கே கொண்டு போய் சேர்த்துடணும். அது ஔவையார் கூட ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க, நீ போகிறது போகிற வாசியோட சேர்த்து எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பாடல். அப்போ அந்த வாசியோடு சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டால் அதனுடைய இது பவர்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு.